நல்ல பழக்கங்கள். அது ஒரு அழகான கிராமம். அங்கு பறவைகள் பாடுகின்றன. காற்றில் மலர்களின் வாசனை பரவுகிறது. பசுமையான மரங்கள் நடனம் ஆடுவது போல் அசைகின்றன. அப்போது டாபி மினியின் வீட்டிற்கு வருகிறான். குட் மார்னிங் டாபி. குட் மார்னிங் டாபி, என் பல்லு மின்னணும். என் முகம் சுத்தமாயிருக்கணும். என்ன செய்யணும் டாபி? இப்போ நீ என்ன செய்யணும் தெரியுமா? பல்லு விலக்கிட்டு முகம் கழுவிட்டு வா, உன் முகம் மின்னும். ஹோ, நான் ஒவ்வொரு நாளும் இதையே பண்ணுவேன் டாபி. அப்போ நீ சுத்தத்தின் ஸ்டார் தான் மினி. வாவ், நானும் ஹீரோவா இருக்கேன். டாபி, என் கை எல்லாம் மணலாயிருக்கே. இப்போ என்ன செய்யணும்? அடாடா, நம்ம கைகளில் தொற்றுக்கள் ஒளிந்து இருக்கலாம் மினி. கிருமிகள் நம்ம கையில எப்படி வரும் டாபி? நாம் விளையாடும் போது சேரும் தூசும் நகங்களுக்கு அடியில் இருக்கும். அதனால்தான் நம்ம கைகளை தினமும் சுத்தமாக கழுவணும். கை கழுவ சோப்பு வேணுமா டாபி? ஆமாம், சோப்பும் தண்ணீரும் வேணும் மினி. அதை பயன்படுத்தும் போது நாம தொற்றுகளுக்கு பாய் பாய் சொல்லாம். சோப்பா எங்கே இருக்கு? ஹே, சோப்பு கிடைச்சிருச்சு. இப்போ நான் கை சுத்தமா கழுவுறேன். சூப்பர் மினி, நல்ல விஷயம் செய்கிறாய். விளையாடி முடிந்ததும் தண்ணீரில் எப்போதும் கையை கழுவ வேண்டும். ஏய் டாபி, சிப்ஸ் தான் எனக்கு மிகவும் பிடிக்கும். அதுதான் நான் சாப்பிடுவேன். சிப்ஸ் ரொம்ப சுவையாக இருக்கும், சரி. ஆனால் அது தினமும் சாப்பிடலாமா? ஏன் டாபி, சிப்ஸ் சாப்பிடுவது தவறா? சிப்ஸ் சாப்பிடலாம், ஆனால் எப்போவாது சாப்பிடலாம். ஆனால் கேரட், பீன்ஸ், தக்காளி மாதிரியான காய்கறிகளை நம்ம தினமும் சாப்பிட வேண்டும். அதுதான் நம்ம உடம்புக்கு சக்தியை தரும். உண்மையா டாபி? காய்கறி சாப்பிட்டா என்ன ஆகும்? நீ ஹீரோ மாதிரி வலிமையா வளருவ மினி. கண்கள் கூர்மையாக இருக்கும், மூளை சுறுசுறுப்பாக இருக்கும். அதனால்தான் நானும் காய்கறிகள் அதிகம் சாப்பிடுவேன் மினி. சரி டாபி, இனிமே நான் காய்கறிகள் தான் அதிகமாக சாப்பிடுவேன். நான் ஹீரோவா ஆகுவேன். சூப்பர் மினி, இனி நீயும் ஹீரோதான். டாபி, இன்னும் ரொம்ப நேரம்தான் இருக்கே. இப்பவே தூங்கணுமா? ஆமா மினி, தூக்கம் மிகவும் முக்கியமான ஒன்று. அப்போதான் நம்ம உடலும் மனலும் ஆரோக்கியமாக இருக்கும் மினி. டாபி, இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடலாமே. இல்ல மினி, நம் உடம்பும் மனசும் ஓய்வெடுக்கணும். தூங்கும் போதுதான் நம் மூளை வேலை செய்யும். அப்போதான் நாளைக்கு நாம புத்திசாலியா எழுந்திருக்கலாம். அப்படியா? தூக்கத்தால நாம சின்ன ஹீரோக்கள் ஆகலாமா? நிச்சயமா. தூக்கம் இல்லாம இருக்கிற ஹீரோ யாரும் இல்ல. சரி, நான் தூங்க போறேன் டாபி. நல்லது, உனக்கு இனிய கனவுகள் வரட்டும் மினி. குட் நைட் டாபி. குட் நைட் மினி.
இதிலிருந்து நாம் கத்துக்க வேண்டியது சுத்தம், நல்ல உணவு, நல்ல தூக்கம், இவை மூன்றும் நம்மை மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வைக்கும். இது போன்ற பழக்கங்களை தினமும் கடைப்பிடித்தால் நாம் சுறுசுறுப்பாகவும் புத்திசாலியாகவும் வாழலாம். நல்ல பழக்கங்கள் நம்மை ஹீரோக்களாக மாற்றும். நன்றி. உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்க.